ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. ஊட்டச்சத்துக்களின் களஞ்சியமான சியா விதைகளில் கால்சியம், மெக்னீசியம், நார்ச்சத்து, அமினோ அமிலங்கள் உள்ளிட்ட ஏராளமான சத்துக்கள் நிறைந்து காணப்படுது. சியா விதைகளில் கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தக்கூடிய திறன் உள்ளது. இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து கொழுப்பை கரைக்கக்கூடியது. இதில் இருக்கக்கூடிய ஒமேகா 3 என்னும் ஆரோக்கியமான கொழுப்பு அமிலம் நல்ல கொலஸ்ட்ராலை அதிகரித்து இதயத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுது. எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்துது சியா விதைகள். பாலை விட அதிக கால்சியம் சத்து கொண்ட சியா விதைகள் எலும்புகளை நல்ல வலுவா மாற்றுது. இதை தொடர்ந்து பயன்படுத்தி வரும்பொழுது ஆஸ்டியோபோரோசிஸ் எனும் எலும்பு மெலிதல் நோய், மூட்டு வலி, முழங்கால் வலி உள்ளிட்ட பல பிரச்சனைகளை தவிர்க்கலாம். சியா விதைகளை வயதானவர்கள் முதல் குழந்தைகள் வரைக்கும் எல்லோரும் சாப்பிடலாம். இதனால குழந்தைகளுக்கு எலும்பு வளர்ச்சி, பற்கள் வளர்ச்சி ஆகியவை சிறப்பாக இருக்கும். சியா விதைகள் உடல் எடையை குறைக்க உதவுது. இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து கொழுப்பை எரிப்பதோடு வளர்சிதை மாற்றத்தை அதிகரித்து செரிமானத்தை மேம்படுத்தி உடல் எடையை குறைக்க உதவுது. இதை சாப்பிடும் பொழுது நீண்ட நேரம் பசி எடுக்காமலும் இருக்கும். சியா விதைகள் இருக்கக்கூடிய டிரிப்டோபோன் எனும் அமினோ அமிலம் உடல்ல செரடோனின் மற்றும் மெலடோனின் உற்பத்திக்கு உதவுது. இது இரவுல நல்ல தூக்கத்தை கொடுக்க உதவுது. மன அழுத்தத்தை குறைக்க உதவுது. சியா விதைகள் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் உடல் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைக்க உதவுது. கல்லீரல் செயல்பாட்டை மேம்படுத்துது. உடல் இருக்கக்கூடிய நச்சுக்கள் மற்றும் அழுக்குகளை வெளியேற்ற உதவுது. சியா விதைகளில் கிளைசீமிக் இண்டெக்ஸ் குறைவா இருப்பதால இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுது. சர்க்கரை நோயாளிகள் இதை அடிக்கடி உணவுல சேர்த்துக் கொள்ளலாம். சியா விதைகளை அப்படியே சாப்பிடுவது செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதனால இதோட ஊட்டச்சத்துக்களை பெற இதை பால், தண்ணீர் இல்லைன்னா தயிர்ல ஊற வைத்து சாப்பிட வேண்டும். ஊற வைப்பதன் மூலமா இது ஜெல் போல மாறும்.